அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா ஹெல்தியான அடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னா, கருப்பு சுண்டல், பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து எல்லாம் சரிசமமாக போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளக்குறீங்களோ அதே அளவு 3மே போட்டுக்கோங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு காலையில் தண்ணி வடிச்சிட்டு அதில் சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகா, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் வெங்காயமும் பச்சை மிளகாய் இல்லை, கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து வச்சுருங்க. இது இப்போ உரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு சைடிஷ் சட்னி பார்க்கலாம். கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வரமிளகா நம்மளுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே கடலையும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 பழம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். இதை வதக்கி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் நம்ம ஊற்றிடுவோம். கடலை சட்னி சூப்பராக இருந்துச்சு. அந்த அடை தோசைக்கு இந்த சட்னி அட்டகாசமாக இருந்துச்சு. தோசையை இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிக்கங்க. நெய் போட்டாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் போடுங்க. வேறு எண்ணெய் போட வேண்டாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.